திராவிட கட்சிகள் ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டார்கள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதனை பார்க்கலாம். அது எடுக்காது. திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எடுக்காது. காரணம் ஒரு தேசிய மக்கள் இங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழர் அல்லாதவர் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து வளர்கிறார்கள் என்பது தெரிய வந்துடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க 10.5 வன்னியர்களுக்கு எங்க ஐயா நீண்ட காலமா 20 விழுக்காடு கேட்கிறாங்க. ராமதாஸ் ஐயா, நீங்க குத்துமைப்பா சும்மா வாய்க்கணக்கா ஒரு 10.5 அது செயலாக்கம் பெறல, சட்ட வடிவ பெறல, அது சும்மா வாய் வார்த்தை தான். நீங்க 10.5 எப்படி வாய் கணக்கா? அவரே சொல்றாரு, எண்ணி கொடு. இந்த கோட்பாடு எப்படின்னா தம்பி, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுத்துரு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்துரு. அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதை கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போதான் உண்மையான சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் வரும். எனக்கு உண்டானது எனக்கு, உங்களுக்கு உண்டானது உண்டு உங்களுக்கு. அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர் எடுக்கிறதால மத்திய அரசுக்கு எடுக்கணும்பாங்க. ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற அவரு சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை போட்டு 24ஆம் தேதிக்குள்ள சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடுறாங்க. இவங்க கூட்டணி வச்சிருக்கிற இந்த காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குல்ல இந்த தெலுங்கானால, அவரு எடுத்து குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறாரு. பீகார்ல நிதிஷ்குமார் எடுக்கிறாரு. இவங்க ஆகுனா மத்திய அரசும்பாங்க. ஆனா இங்க வந்தா மாநில உரிமைம்பாங்க. இது எடுக்க மாட்டாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய குடிகளுக்கு உரியதை கொடுக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். அப்பதான் அது நடக்கும். அதாவது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நீங்க போய் சந்திச்சு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது சாப்பிட்டா இருக்கா உங்களுக்கு? எதையாவது பேசுவான். இங்க பாருங்க, திமுகவை எதிர்த்தே பேசிட்டு இருந்தோம்னா பிஜேபி கைக்கூலிம்பா, RSS கூலிம்பா. நீங்க இந்த திமுகவை எதிர்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவான். இப்படி பேசுனீங்கன்னா திமுகவின் பி டீம் திமுக கைக்கூலிம்பா. ஆனா ஒத்த பைசா கூலி தர மாட்டான். நீங்க மனச்சான்றுபடி நடக்கணும். சாவுக்கு போறது என்பது தமிழ் சமூகத்தின் மாண்பு. நீங்க நற்காரியத்தில் பங்கெடுக்கிறீர்கள், துர்க்காரியத்தில் பங்கெடுன்னு இறைமகன் இயேசு சொல்றாப்ல. ஏன்னா இது மாதிரி ஒரு துயரம் உன் வாழ்க்கையிலும் வரும். அதை தாங்கிக்கிற மனப்போக்கம் உனக்கு வரும். அதனால உங்களுக்கே தெரியும், சந்தோஷத்துல கூடனாலும் சாவுல கூடணும். அதான் விஜய் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் அழைத்து வரவேற்கத்தக்கதுன்னு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.